விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட 1.5 கோடி ரூபாய் பணம் பெற்று ஏமாற்றியதாக அதிமுக மாவட்ட செயலாளர் மீது சொந்த கட்சி நிர்வாகி அளித்த புகாரை மீண்டும் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் வழக்கறிஞருமான கிருஷ்ணனுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வாங்கி தருவதாக கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு கூறியதாக தெரிகிறது. இதனை நம்பி 1,60,00,000 பணத்தை கொடுத்ததாக கிருஷ்ணன் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக அப்போதைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி உத்தரவின் அடிப்படையில் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளராக பதவி வகித்து வந்த பிரதீப் என்பவர் விசாரணை நடத்தி வழக்கை முடித்து வைத்தார். இதனை எதிர்த்து கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அதிமுக முன்னாள் நிர்வாகியும் வழக்கறிஞருமான கிருஷ்ணன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இதன் மீதான விசாரணை கடந்த 7 மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் அதில் புகார்தாரரான கிருஷ்ணன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட 42 ஆவணங்கள் மற்றும் சாட்சிகளிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டதில் குற்றம் சாட்டப்பட்ட குமரகுரு மீது வழக்கிற்கான முகாந்திரம் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க காவல்துறையினருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மற்றும் அவரது குடும்பத்தினரால் தனக்கும் தனது குடும்பத்தினரின் உயிருக்கும் ஆபத்து இருப்பதாகவும் தங்கள் குடும்பத்திலும் தனக்கும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுருதான் காரணம் என்றும் புகார்தாரர் கிருஷ்ணன் கண்ணீர் மல்க தெரிவித்தார். எனக்கோ என் குழந்தைங்களுக்கோ என்னோட மனைவிக்கோ மேற்படி இந்த வழக்குடைய சாட்சிகளுக்கோ ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு இந்த வழக்குடைய எதிரி குமரகுரு அவர்களும் அவருடைய மகன் சதீஷ் என்கிற நமச்சிவாயமும் அவருடைய மனைவிக்கும் மயில்மணி குமரன் அவர்கள் தான் பொறுப்பு. ஏன் என்றால் இந்த 3 பேருமே ஒன்று சேர்ந்து அவர் வீட்டில் ஒரு பெரிய சதி திட்டம் என்னை ஒழித்து கட்டுவதற்கு பெரிய சதி திட்டம் தீட்டுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. 20 வருடமாக விசுவாசமாக மனைவி குழந்தைகளோடு அவருடைய காலில் விழுந்து கிடந்த ஒரு தொண்டனை நம்பிக்கை துரோகம் செய்து ஏமாற்றிய இந்த வழக்குடைய எதிரி குமரகுரு அவர்களை சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிறுத்துவேன். அவருடைய அரசியல் பலத்திற்கும் அவருடைய பண பலத்திற்கும் அவருடைய அதிகார பலத்திற்கும் ஒருபோதும் நான் அஞ்ச மாட்டேன். சட்டப்படி அவருடைய ஆணவத்தை நீதிமன்றத்தில் குற்றவாளி கூட கண்டிப்பாக நிறுத்துவேன். நான் அரசு தரப்பு வழக்கறிஞர் முறையில் இந்த உத்தரவு பிறப்பு மீண்டும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போட்டிருக்காங்க. அது காவல்துறை அரசாங்கம் அது உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றேன். அதன் மீது மீண்டும் மறு விசாரணைக்கு நாங்கள் அது உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றோம். அப்போது கள்ளக்குறிச்சி நீதிமன்ற வளாகத்தில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் தரப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தரப்பினரும் திடீர் என ஒன்று கூட தொடங்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் உடனடியாக கள்ளக்குறிச்சி போலீசார் இரவு நேரத்தில் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் மீண்டும் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது குறித்து குமரகுருவிடம் விளக்கம் கேட்டபோது தான் பணம் எதுவும் வாங்கியதில்லை என்றும் வழக்கை சட்ட ரீதியாக சந்திக்க உள்ளதாக கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முக்கியமான அதிமுக நிர்வாகி மீதான வழக்கில் மீண்டும் விசாரணையை தொடங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.